என்ன ஏன் ஒன்னும் பேசாம இருக்க? எப்படிக்கா எதுவுமே நடக்காத மாதிரி உன்னால நார்மலா இருக்க முடியுது? ஏன் என்னாச்சு? உனக்கு எதுவுமே நடக்கலையா? என்கிட்ட எதையுமே மறைக்கலையா? அ, அ, இல்ல அஞ்சலி, நான் எதுவுமே மறைக்கல. பொய் சொல்லாதக்கா. சின்ன வயசுல இருந்து உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தானே. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல நீ என்கிட்ட தானே சொல்லுவ. இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக என்ன நீ ஒதுக்கி வச்ச? அஞ்சலி, நீ எதை பத்தி கேக்குறேன்னு எனக்கு புரியல. எனக்கா இது? சொல்லுக்கா, என்ன இது? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ணிட்டு அதை மறைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கியா? யாருக்கா அது? அக்கா, நான் உன்னதான் கேக்குறேன், யார் அது? தெரியாது அஞ்சலி. என்ன தெரியாதா? ஆமா, இந்த தாலியை கட்டினது யாருன்னு எனக்கு தெரியாது. எவனோ ஒருத்தன் கோவில்ல என் கழுத்துல தாலியை கட்டிட்டு போயிட்டான். அத வெளியே சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை என்ன அங்க போதுன்னே எனக்கு தெரியல. இதுல ஒருத்தரோட நிச்சயம் முடிஞ்சிருச்சு. அவர் எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா என்னால அவருக்கு பதிலே சொல்ல முடியல. என் மேல எந்த தப்புமே இல்லைனாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. எப்படிக்கா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருக்க? என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அஞ்சலி, என் கஷ்டத்தை சொல்லி உன்னை வருத்தப்பட வைக்கணும்னு நான் நினைக்கல. நீயாவது சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைச்சேன். எவ்வளவு கட்டின தாலி தானே, அவன் யாருன்னு தெரியாதுல்ல. அத நீ ஏன் கழுத்துல சுமக்கணும்? அறுத்து வீசிட்டு போக வேண்டியதானே? ஆமா அஞ்சலி, இத கழட்டி வீசலான்னு தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க